என்ன ஐட்டங்களோ குக்கிலன் கிச்சனில் ஹாய் நண்பர்களே, எப்படி உள்ளீர்? ரொம்ப 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 நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நம்ம நீங்க வந்து யோசி 2 வாரம் முன்னாடி தானே இந்த தமிழ்ல பேசுறேன் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனா தலைவர் அந்த வீடியோவை ஜனவரி மாசம் எடுத்துட்டு ஏப்ரல்ல தான் போட்டிருக்காரு. அதுக்காக நம்ம வந்து 1 minute ஆஃப் சைலன்ஸ் கொடுப்போம் ஷக்கீலுக்காக. எப்படிப்பட்ட ஒரு யூடியூபர்! சைலன்ஸ் போதும், இனிமேல் வைலன்ஸ் தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை ஒரு நல்ல குக்கியில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பேர் வைக்கல. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஸோ வந்து இது எப்படி என் மூளையில் வந்து புகுந்துச்சுன்னு தெரியலை. என்னோட ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் ஓஐ வந்து இதை ஜெனரேட் பண்ணிருச்சு. அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு டிஷ்னா, கோழியை எடுத்து அரைச்சு அதுக்குள்ள சீஸை வச்சு வறுத்துக்கலாம். இது வந்து கோஃப்தா நார்மலாக பண்ணுற கபாப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஷெஸ்வான் ஸ்டைலில் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இனோவேஷனை வந்து எனக்கு வந்து வந்துச்சு இது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் தான் உருவாக்குனேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது ஆல்ரெடி ரொம்ப எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டிஷ் தான், ரொம்ப பேசிக்கான ஐடியா தான். பட் இது வந்து என் மூளையில் வந்ததால் இன்று வந்து குக்கீல் கிச்சனில் இதை வந்து செய்ய போகிறோம். சிக்கன் எங்க சிக்கன்? ஓ, அங்கே இருக்கா? இவ்வளோ நேரம் நான் வந்து கோழிக்கு தேடினேங்க, என் கண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை. அம்மா 1 செகண்ட்ல வந்து இங்கே பாருன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல. எல்லாரும் வந்து 1 minute ஆஃப் சைலன்ஸ் வந்து குர்ஷித் பேகம் கொடுக்கலாம். மதர், why are you talking like this? அம்மா லைட் போடுங்கம்மா. we want good lighting to show my beautiful face. Okay, fine. The lighting is not working. Beautiful face declined. Wait, I am the light. ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் எவ்வளோ பெரிய சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் இந்த டிஷ்க்கு நம்ம வந்து கோழியை தான் யூஸ் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கோழி இருந்துச்சுன்னா கோழியை கழுவணும். மஞ்சள் தூளை போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து கழுவ ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு என்னோட அந்த இங்கிலீஷ் சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஷக்கீலண்ணா நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க, ஐயோ ஷக்கீலண்ணா ஆல்ஃபா மேல் ஆகிட்டார் போல், இனிமேல் வந்து ஜாலியாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். சமயக்கட்டுக்குள்ளே வந்து அண்ணன் லூஸ் ஆயிடுவேன், சும்மாவே அண்ணன் அப்படி தான் இருப்பேன். ஸோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ், இட்ஸ் ஆல் ஃபன் அண்ட் கேம்ஸ். சிக்கன் வந்து நல்லா மஞ்சளாக எரிச்சு, இது வந்து வாழைப்பழம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, கோழி கழுவும் கேப்பில் வந்து இந்த டிஷ்க்கு வந்து நான் பேர் யோசிச்சுட்டேன். சைனீஸ் சீஸ் சிக்கன் கோஃப்தா, CCCK. Somehow I have to make this dish CSK bro. சிக்கன் ஷெஸ்வான் கோஃப்தா. ஷெஸ்வான் படி நான் இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது பேர் வந்து சிக்கன் ஷெஸ்வான் கோஃப்தா. அது என்ன, அதான் CSK. மஞ்சள் எல்லவ். நான் ஏன் இவ்வளோ CSK மென்டலாக இருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து CSK vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் போயிருந்தேன். ரியல் லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் IPL மேட்ச். குரங்கு குப்பன் போல் உணர்கிறேன். தோத்துட்டோம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா. இது வந்து 1/4 கிலோ கோழி, பட் எனக்கு 1/4 கிலோ கோழி வேணும், எனக்கு தோனி மட்டும். சும்மா சொன்னேன். ரெசிபி வந்து 1/4 கிலோ கோழிங்கிறது ரொம்ப அதிகம், இங்கே 1/4 கிலோ இருக்குது. நான் ஜஸ்ட் 150 grams கிட்ட சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த கோழி அரைக்கும் போது நம்ம கோழி கூட சேர்ந்து எதை சேர்த்து அரைக்க போகிறோம்னா, இங்கே வந்து ஒரு அரை பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் கைஸ். அரை பச்சை மிளகாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விதைகளை நீக்க போகிறோம். ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பைசி ஆக்கிரும், நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பைசியாக வேணாம். ஏன் வந்து சிக்கனில் நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, உள்ளே வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணுறதுனால இந்த எப்போவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சீஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆர் சூப்பரான ஒரு ஜோடி. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லைட் ஃப்ளேவர் வந்தால் போதும், அந்த சீஸ் அண்ட் அந்த பச்சை மிளகாவோட ஸ்லைட் ஃப்ளேவர். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி, உன்ன மாதிரி. ஜஸ்ட் கிடிங் கைஸ், you're so full of love and life good. அப்படிலாம் சொன்னேன் கணக்கு எடுத்து பக்கத்தில். இப்போ வந்து உங்களோட கோழி வந்து இந்த மாதிரி இருக்கும். கோழியை வந்து பவுலில் போட்டு நம்ம அதர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். பெருசாக ஒன்றும் இல்லை, சால்ட் பெப்பர். நினச்சிருந்தா நான் வந்து ஒரு சில்வர் பவுலில் போட்டு என் இஷ்டத்துக்கு சமைச்சிருக்கலாம். பட் நான் யாருக்காக கிளாஸ் பவுலில் எடுக்கிறேன், யாருக்காக, அவங்களுக்கும் இது தெரியணும்னு யோசிக்கிறேன், உங்களுக்காக மட்டும்தான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த அரைச்ச கோழியையும் பச்சை மிளகாவையும் நான் வந்து மிக்சிலேருந்து எடுத்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சால்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் வேணாம், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 2 kinds of ஸ்பைஸ் ஆட் பண்றோம். 1/2 teaspoon guys, this will be 1/2 teaspoon. இப்போ இதுல வந்து என்ன பண்ண போறோம், மாவு ஆட் பண்ண போறோம். எனக்கு வந்து கொஞ்சம் பைண்ட் ஆகணும், இது நல்ல பிடிமானம் வரணும். அது இதுல வந்து ஐம் ஆடிங் 1 big heaped tablespoon of மைதா மாவுகள்.
வந்து இவனை வந்து போட்டு பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டா பையன் வந்து நல்லா பிடிக்க முடியும் இவனை. இப்போ எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இப்போ வந்து இதை வந்து ஓரளவுக்கு பிடிக்க முடியுதுல்ல. இப்போ வந்து நம்ம வந்து சமையலை செய்ய ஆரம்பிப்போம். இப்போதான் வந்து நான் வந்து கதாநாயகனை எடுத்திருக்கேன். கதாநாயகன் கிடையாது, ஆக்சுவலி அவன் தான் கதாநாயகன், இவன் சைட் கேரக்டர் தான். பட் ஓகே, பட் இவன் வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். யூ கெட் வாட் ஐ மீன்? ஐ திங்க் ஐ எம் தட் கேரக்டர் இன் மை தோழர்களின் வாழ்க்கை. ஐ பெட்டர் பி. வந்து நம்ம இந்த சீஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியா வெட்டி அதை வந்து அந்த சதுரமா இருக்கும் பொழுது நம்ம வந்து சிக்கனுக்குள்ள வச்சு அதை வாட்ட போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த கோழியை வந்து நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறேன். கீழே வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன், அப்பதான் இது ஒட்டாது. இல்லைன்னா ஒட்டிக்கிட்டே இருப்பான். ரொம்ப இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கான் வந்து உங்களுக்கு பிடிக்காதப்போ உங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கினா இவன் வந்து ஒட்ட மாட்டான். இந்த மாதிரி வழவழப்பா அழகா வந்துருவான் கையில. சமையல் குறிப்பு மட்டும் அல்லாமல் வாழ்க்கை தத்துவங்களும் இங்கு தரப்படும். ஐ திங்க் திஸ் டிஷ் இஸ் வெரி ஈஸி கைஸ், லைக் வெரி வெரி ஈஸி. அசத்தணும் யாரையாச்சும் அப்படின்னா நீங்க ஈஸியா அதை பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சீஸ் கியூப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து ஒரு 4 நறுக்கிக்கிறேன். இதை ஸ்கொயரை வந்து இப்படி கார்னரில் இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஆகிடும். ஓகேவா? ஜாமெண்ட்ரியும் இங்கு சொல்லித்தரப்படும். நாட் ரியலி, பட் ஓகே. இது உள்ளே வச்சு இந்த மாதிரி நுழைஞ்சிடணும். ஓகேவா? மாதிரி நுழைஞ்சிட்டு மூடிக்கணும். இப்போ வந்து இவனுக்குள்ளே இப்போ சீஸ் இருக்கான். உனக்கு தெரியுமா? உனக்குள்ளே இருக்க பொட்டன்ஷியல் உனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த இது பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் பூக்கள். பட் பிங்க் கலர் பூக்களோட நம்ம ஊர்ல மஞ்சள் கலர் பூக்கள் ஒரு மரத்துல இருக்கும் தெரியுமா? அந்த பூ பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன் நான். அது நம்ம ஊர்ல எப்பவுமே இருந்திருக்கு. நம்ம சும்மா பெங்களூரைஸ் பண்ண பாக்குறோம் சென்னை will always be your love guys. ரொம்ப போறோமோ? சரி போவோம். ஒரு ஃபுல் சீஸ் கியூப் கூட தேவைப்படல கைஸ். எனக்கு வந்து ஒரு 5 balls வந்திருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் குட் டு சர்வ் லைக் 2 people ஆர் சம்திங். ஒரு குட் பிளேட் ஆஃப் சர்விங் தான் இது. இதே ரெசிபியை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க ரெட்டிப்பா பண்ணிக்கலாம், இல்ல பாதியா குறைச்சிக்கலாம். அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் லைக்கிங். ஐ எம் மேக்கிங் 5 balls டுடே. வதக்கல் இல்லை, ரொம்ப ஷாக்கட் சிச்சு மாம்ஸ். ஆயில் ஊற்றிக்கோங்க. தடவிட்டு மென்மையான விதத்தில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து மின்ஸ் பண்ண மீட், எனி திங் தட்ஸ் மின்ஸ்ட் வில் குக் ஃபாஸ்டர். அதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹீட் வந்து போலா இருக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகிறத விட இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். லேமேன் வேர்ட்ஸில் சொல்லணும்னா மின்சிங் பிரேக்ஸ் டவுன் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபுட், மின்சிங் பிரேக்ஸ் டவுன் த physical structure of the food, reducing the distance heat needs to travel to reach the center. புரியுதா? So that's why it cooks faster. இங்கு வந்து உங்களுக்கு சயின்ஸும் சொல்லி தரப்படும். எவ்வளோ அழகா இருக்கு, பொன்னிறமா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பொன்னிறமாக வந்து உங்களுக்கு தெரியும் கட்லெட் மாதிரி. அது கட்லெட் மாதிரி இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். அமைங்கிருது. பட் தட்ஸ் ஆல் ரைட். வி ஆல்மோஸ்ட் பால் தான். நான் இப்போ தான் இதை க்ரியேட்டே பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படிலாம் கேட்காதீங்க, ஓகேவா? இந்த சைடும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா சைட்ஸையும் வந்து ஃப்ளிப் பண்ணி குக் பண்ண போகிறேன். இப்படி இந்த மாதிரி இது இருக்குல்ல, இது வந்து இப்படியும் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ வந்து நல்ல ஃபுல்லாக அழகாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கு சாப்பிடலாம். பார்த்தீங்களா நண்பர்களே, நான் வந்து இந்த மாதிரி குக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாஸிங் இட் ஆல்சோ, லைக் இந்த மாதிரி சைடில் வச்சு திருப்பிக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கிறேன். இது 2 சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடில் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எடுத்து இப்படி வைங்க. அப்புறமா அது அந்த சைடு வந்து நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறமா அதே சைடு திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கே வந்து அமுக்கி பார்த்தா அந்த சாஃப்ட்னஸ் முன்னாடி இருந்துச்சுல, வளவள கொடக்கூடாது, அது இருக்காது. அது இந்த பீஸ்லாம் பார்த்தீங்களா, சீஸ் அழகாக வெளில வருது பாருங்க. Yummy. I feel like this in that sauce break பண்ணும்போது செம சூப்பராக இருக்கும்னு. மாஷாஅல்லாஹ், என்னோட மூளை. I don't know how I came up with this. I think I was driving. அது அப்படியே ஜெனரேட் ஆயிடுச்சு இந்த டிஷ். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி மோர் நான் வந்து ஓன் ரெசிபிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் இந்த ஜாலியாக நம்ம பண்ணுவோம் இனிமேட்டு. ஓகேவா நண்பர்களே? இது வந்து இப்போ சமைச்சிருச்சான்னு வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன். இட்ஸ் குக்ட். இது வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஹீட் வந்து ரொம்ப ஹாட் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன் கைஸ். இது ஃபர்ஸ்ட் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இது கிட்ட வாங்க. நான் வந்து உங்களுக்கு அழகான என்னோட இந்த இறைவன் கொடுத்த இந்த வரத்தை நான் காட்டுகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக தெரியுது அழகாக அந்த பொன்னிறங்கள் இவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ இந்த பொன்னிறத்தோட நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். இது எவ்வளோ சிம்பிளான டிஷ். I really wonder who came up with this recipe. Very smart. Must be a very handsome, smart 6 foot. Not 6 foot, maybe 5'8". அந்த சாஸ்ல போடுறதுக்கு சில வெஜிடபிள்ஸ் நம்ம சாப் பண்ணிக்கலாம். என்னோட மைண்ட்ல இருந்த வரைக்கும் ஆனியன் அண்ட் கேப்சிகம் மட்டுமே போதும். பட் எங்க வீட்டில் வந்துட்டு அதிசயமா வந்து நிறைய காய்கறிகள், இந்த மாதிரி டிஷ்ல போடக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்கு. இருங்க நான் காட்டுறேன். இந்த சோளம் இருக்கு, இந்த பேபி கார்ன் இருக்கு, இந்த காலிஃப்ளவர்ஸ், வெள்ளக்கார கசன்,
which is broccoli. I don't know guys, எனக்கு எப்பவுமே cauliflower and baby corn வந்து அந்த அவ்வளோ ஆசையே வந்ததில்லை. அது ஃப்ரைட் கோபி, அந்த பேபி கார்ன் பொரியல், அதெல்லாம் என்னன்னு தெரியல. இட்ஸ் நாட் சந்தோஷமே இருக்காது எனக்கு அதில், அவ்வளோ சந்தோஷமே. ஐ திங்க் குடும்பத்தினருக்காக நான் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க கைஸ். நமக்கு வந்து கியூபாக வேணும். இந்த சைனீஸ் டிஷ்லாம், ஷெஸ்வான் டிஷ்லாம் பார்த்தீங்களா, வந்து கியூபாக இருக்கும்ல, இந்த மாதிரி வேணும். லைக் இந்த மாதிரி இருந்தால் ஆசம் மாஸ். உங்களுக்கு வந்து வெங்காயம் கூட நறுக்க தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். ஏபிசிடி மொட்டமாடி, கீழே விழுந்தா டெட் பாடி, பீச்சுக்கு போனால் ஜாலி, சுனாமி வந்தால் காலியாக, தெரியுமா தெரியாதா? மெடிசினா மேக்கப்பு, போலீஸுனா லாக்கப்பு. பாதியாக வெங்காயத்தை நறுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நறுக்கிக்கோங்க. அப்புறமா இப்படி. ஸோ கைஸ், இந்த காணொலியில் வந்து சில பாட்டில் வந்து என் ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது மாதிரிலாம் நினைக்காதீங்க. இதில் வந்து இந்த கேமராவில் ஏதோ ஒரு ஃபில்டர் ஏதோ மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது, அதனால தான் என் ஸ்கின் வந்து அப்படி தெரியுது. ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இருந்து நான் அந்த செட்டிங் எல்லாம் பார்த்துக்கிறேன். கேப்சிகமையும் வந்து இந்த மாதிரி கியூபாக நறுக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 மீடியம் சைஸ் கேப்சிகமும் வந்து சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் வந்து எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கப் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும். ஓகே கைஸ், நான் வந்து இதுக்கு 2 குழந்தை சோளங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஹோல் பேட்ச் ஆஃப் சிக்கன் 1/4 கிலோ சிக்கன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிக்ரெட் பண்ணேன், பிகாஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, நிறையாவே பண்ணலாம். பார்த்தீங்களா, குட்டி மரம் மாதிரி இருக்கு. ஐபிஎல்ல டாட் பால் இருந்தால் இந்த மாதிரி தான் மரம் நடுறாங்களாம். ஒரு சீசன் ஐபிஎல் பார்த்துட்டு இவன் எப்படி ஆடுறான் பாருங்களேன். ஸ்வீட் கார்னும் இங்கே இருக்கு. ஸ்வீட் கார்ன் இஸ் ஸோ ஸ்வீட் கைஸ். வை ஸ்வீட் கார்ன் ஸோ டீவா? அஜாவாக இருக்குது ஸ்வீட் கார்ன். முதல்ல வந்து நம்ம வந்து ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் தான் ஃபஸ்ட்டு குக் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீலாக இருக்கும். ஐ ட்ரை டு கீப் த டிஷ் ஓவரால் ஓரளவுக்கு ஹெல்த்தி, பிகாஸ் நம்ம வந்து இதை கூட நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணல, நம்ம பேன் சீயர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதே பேன்லேயே சமைச்சிடலாம் நம்ம. அடுப்பு ஸ்டார்ட். ஓகே கைஸ், இந்த டிஷ்க்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். இது மாதிரி மெல்ட்டி வந்ததுக்கப்புறமா ஜிஜி பேஸ்ட் எடுத்து வி வில் ஆட். ஜிஜி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வி வில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஜிஜி பேஸ்ட் வந்து நம்மளோட பட்டரில் குக் ஆகும் போது ஒரு அருமையான மனம் ஒன்று வரும். வேறு லெவலில் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இதை சென்ட் பாட்டிலில் பிடிச்சி எனக்கு தாங்கடா, நான் அடிக்க மாட்டேன், சமனாத்த அடிக்கும். பட் லைக் நான் சும்மா மோந்து பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி ஒரு மனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பட்டர் அண்ட் ஜிஜி பேஸ்ட். வி வில் ஆட் தி கேப்சிகம் அண்ட் தி ஆனியன்ஸ். கொஞ்சம் ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகும், லைக் கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வி வில் குக் இட். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் தான், இதுக்கு பேர் தான் கண்ணாடி பதம். கண்ணாடி மாதிரி இருக்கா, இதான் ஒரு கேப்சிகம் ஒரு கண்ணாடி அப்படின்னு நிலைமையில இருக்கும் பொழுது we are going to add our other vegetables. பேபி கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், 2 பேபி கார்ன். தெரியுதா, ப்ரோக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து என்னோட ஸ்வீட் கார்னும் வந்து ஜஸ்ட் லைக் 2 tablespoons ஆஃப் ஸ்வீட் கார்ன். ஓரளவுக்கு பாதி சப்மர்ஜ் ஆகிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. ஆட் பண்ண பேபி கார்ன் ப்ராக்கலிலாம் குக் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும், அதனால வந்து அதை மூடிடுங்க. மீன்வைல் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த கோப்பையில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட மிளகாய் சாஸ், ஜஸ்ட் 1 tablespoon ஆஃப் டொமேட்டோ கெச்சப், வி டோன்ட் வாண்ட் மோர். இது கூட வந்துட்டு 1 teaspoon கிட்ட சோய் சாஸ். கலக் ஒரு ஸ்டிக்கினஸ்க்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட்னஸ்க்காகவும் ஜஸ்ட் லைக் வாட் 1/2 teaspoon ஆஃப் ஹனி. வி டோன்ட் வாண்ட் அ லாட். ஓகேவா, ஏன்னா இந்த டப்பாலையும் இவ்வளோ தான் இருக்குது, நானும் அவ்வளோதான் சேர்க்கலான்னு இருக்கேன். வெயிட், திஸ் won't even be 1/2 teaspoon. உங்கள்கிட்ட இருக்குன்னா 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. I don't think I have 1/2 teaspoon. I'm adding lesser than that. இந்த ஃப்ரெஷ் ஸ்பைஸ்க்காக we will add some chili flakes. ஓகேவா, இது 1/2 teaspoon கிட்ட chili flakes ஆட் பண்ணிக்கிறேன். It has kick, but like for my it is very sweet guys. I'm a spice eating boy. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் chili flakes ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்னொரு மேட்டர் வந்து இது நல்லா இப்படி கலந்துட்டு we will add கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு உப்பு, தம்மாத்தொண்டு உப்பு. ஓகேவா, that's a very good sauce. இப்போ வந்து வெஜிடபிள் இது வந்து செம்ம ஸ்மெல் வருது, இப்போ வேறு லெவல் ஸ்மெல் வருது. ஐ திங்க் த வெஜ்ஜீஸ் ஆர் குக்ட் வெல். பட்டர் டேஸ்ட்டும் செம்மையாக வருது. இதுங்க வேறு மாதிரி இருக்கான், மாசாக இருக்கான். இன்னொரு மேட்டர் வந்து ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 1 normal tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு some 3 to 4 tablespoons ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு we're going to mix this up, like mix. இதையே நம்ம பண்ணுறோன்னா, நம்ம தனியாக கார்ன்ஃப்ளவர் அப்படியே ஆட் பண்ணுறோம், கிளம்ப் அப் ஆகிடும், கெட்டி தட்டிடும். we don't want that. இதை வந்து நம்மளோட சாஸ் கூட ஆட் பண்ணிட்டிங்கன்னா இதுவாகிடும், கொஞ்சம் வாட்டரியாக ரன்னி ஆகிடும். சாஸ் இப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதத்தில் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். it looks like this guys. Now it looks like this. okay, yeah.
யூ கைஸ் கெட் த பிக்சர் ரைட், புரியுதுல்ல? ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சதும் போதும். உங்களுக்கு சட்டி விழுந்துருக்கும் இந்நேரத்துக்கு. as soon as we add our sauce நல்லா நல்லா திக்காக சூப்பராக வர ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த தருணத்தில் நம்மளோட இந்த சிக்கன் பால்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கோட் பண்ணிடலாம் நம்மளோட இந்த சாலடோட. சீஸ் லுக் ஸோ வெல். ஸோ என்னென்னா நம்ம உள்ளே சீஸ் வச்சுருந்தோம்ல, அந்த சீஸ் வந்து இந்நேரத்துக்கு ஹார்டன் ஆகிருக்கும். அந்த சீஸ் வந்து சாஃப்டன் ஆகிற வரைக்கும் ஒரு 1 minute கிட்ட நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம், டாஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி லுக் ஸோ குட் ப்ரோ. நான் நல்லா கிட்ட வந்து காட்டுறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. த டிஷ் லுக்ஸ் ஸோ குட். இட்ஸ் லைக் இட் லுக்ஸ் ஸோ டேஸ்டி அண்ட் யம்மி. லைக் இப்படி தான் நான் ஐடியேட் பண்ணேன். சுட்டு பார்க்குறேன். சூடு வந்ததுக்கப்புறமா ஐ வில் டேக் இட் ஆஃப். பிகாஸ் அந்த ஹீட் இருந்தால் தான் உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகும். ஐ ஜஸ்ட் ஹேட் அ பைட். Thank God. God is the greatest. This is so good. But I feel like the sauce and the green chili that we have inside and the cheese, it's all working so well. இதை வந்து நான் plate பண்ணிடுறேன் and we will have it, okay? It's plating time. This looks so good. First நான் அந்த vegetables சாப்பிட்றேன் to get the taste of the sauce. Bismillah. Absolute banger sauce. Absolute banger. Now we will have the chicken. This was what I was talking about. You see the cheese? Damn. Yeah, okay, fine, wait. That with these vegetables. Guess who knows to cook? Guess who knows to cook? A banger, bro. The cheese, the green chilies in the chicken. பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்களா? நீங்கள் செய்யலாம். நான் இதில் ஆட் பண்ண அன்னெசரி ஃபேட் எல்லாம் கழிச்சிட்டு ஜிம் ப்ரோனா இது ஜிம்முக்கு செஞ்சு பார்க்கலாம். வெரி ரிச் இன் ஹை ஃபைபர், வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன்னா நீங்கள் இதே சிக்கன் கோஃப்தா நான் பண்ணதை வந்துட்டு பன்னீர் கோஃப்தாவா பன்னீரை கிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா பொட்டேட்டோஸ் மேஷ் பண்ணிவிட்டு அதை பெனஞ்சிட்டு அது உள்ள சீஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபேமிலி ஃபீடிங் டைம். கம் ஆன், லெட்ஸ் கோ. மம்மி 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 இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. இல்லா சூடாலாம் இல்லை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா உள்ள சிக்கனில் என்ன தெரியுமா போட்டிருக்கேன்? க்ரீன் சில்லிஸ் போட்டு அரைச்சிட்டேன். அதை உள்ள சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். மம்மி இஸ் என்ஜாயிங் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நானும் நிறைய சொந்த ரெசிபீஸோட நானே யோசிச்சு என்னோட ஓயை வச்சு ஜெனரேட் பண்ணிட்டு நான் வரேன். வந்து ஜாலியாக இந்த மாதிரி பேசிட்டு எடுப்போம். நான் இதை எடுக்கும் போது தான் யோசித்தேன், ஹவு ஹாப்பி ஐ எம் டூயிங் திஸ். எனக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் எடுப்பேன், பட் குக்கில் யூடியூப் எடுக்கும் போது வர ஒரு ஜாலி வந்து எனக்கு மற்ற வீடியோ பண்ணும்போது வருமானு தெரியல. அதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சொன்னவங்க நீங்கள் செம்ம சீன் கைஸ். எவ்வளோ வேணால் சீன் வேணால் போட்டுக்கோங்க. என் ஆடியன்ஸ் தான் மாஸ் ஆடியன்ஸ், நம்ம தான் மாஸ் கம்யூனிட்டி. சரி கைஸ், அதர் குக்கில் வீடியோ.